திடீர்னு கண்ணடி மேல பார்த்துட்டு அப்படி பண்ணா. அப்ப நான் வந்து இங்க அப்பாயின்மெண்ட் செக் பண்ணும்போது அப்பாயின்மெண்ட் வந்து 1 இயர் தாண்டி கிடைச்சது. ஆக்சுவலா டிசம்பர் லாஸ்ட் இயர் டிசம்பர்னா ஆல்மோஸ்ட் 1 இயர் மேல மேல இந்த ஜூலை தான் கிடைச்சது. அதாவது இன்னைக்கே தான் கிடைச்சது அப்பாயின்மெண்ட். ஒன் இயருக்கு முன்னாடி கேட்டதுக்கு. அப்போ வந்து நாங்க எத்தனையோ வாட்டி கால் பண்ணி பார்த்தா ப்ரீபான் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் ப்ரீபான் பண்றதுக்கு ரெக்கமெண்டேஷன் கூட கேட்டு பார்த்தோம். என்ன சீக்கிரம் போய் பார்க்கலாம், இது ரொம்ப சீரியஸா இருக்கக்கூடாதுன்ட்டு நான் பண்ணி பார்த்தேன். அது அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் தான் ரிப்பீட் பண்ணுச்சு. அப்ப எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்போ இந்த டைம்ல இந்த அந்த டேல நான் போகும்போது இவளுக்கு நார்மலா எந்த பிரச்சனையும் இருக்காது, கடவுள் குணப்படுத்திடுவாரு, அது சாட்சியா இருக்கும்ட்டு தான் கடவுள் இந்த டேட்டை கொடுக்குறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணவே இல்லை. 6 மந்த்ஸா நான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்ல அந்த பிரச்சனையே அவளுக்கு இல்ல. டாக்டர் கிட்ட போகும்போது சொல்லிட்டாரு, டாக்டர் அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, காட்ஸ் கிரேஸ் அதுவே சரியாயிடுச்சு, வெரி குட் ஷீஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அதான் கடவுள் வந்து இந்த நிலையை மாற்றி தருவதற்காக தான் உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்காம இருந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில உங்களுக்கு அந்த இது எதுவுமே தேவையில்லை, கடவுள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு அற்புதத்தை தான் ஆண்டவர் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத காமிக்குது. அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. Thank you, Jesus. Thank you. இன்னொரு சாட்சி கோல்டு சாட்சி தான் இவளுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹலோ. இவருக்கு ஒய்ஃபுக்கு வந்து டெலிவரி அப்போ வந்து பிரதர் ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தாரு. டெவில்னால வந்து நம்ம மனசுல நினைக்கிறத வந்து அதுக்கு புரியாது, வாயை திறந்து பேசினா டெவில்னால அந்த நம்ம மைண்ட்ல இருக்கிறத கேப்சர் பண்ண முடியும்னு சொன்னாரு. அதனால நான் வந்து இவளுக்கு கடைசி நேரம் நெருங்கும் போது, ஏன்னா ஃபர்ஸ்ட் நார்மல் ஆகல, ஆப்ரேஷன் ஆயிருந்தது, செகண்ட் நார்மல் ஆகாதுன்னு எல்லாருமே சொன்னப்போ வந்து வாயை திறந்து நெகட்டிவா தான் அறிக்கையிட கூடாதுன்னு நினைப்பேன். அப்ப யார் மூலமா வந்து நெகட்டிவா ஒரு தடவை மெசேஜ் வரும் எனக்கு, வாயை திறந்து பேசக்கூடாதுன்னு அமைதியா இருப்பேன். டெவிலுக்கு என் மைண்ட்ல பயம் இருக்குன்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு. அப்ப சம்டைம் யோசிப்பேன், நம்மளோட ஹார்ட் பீட்டு, நம்மளுடைய மூச்சு விடுறதுல பயந்தா கூட அது டெவில் கண்டுபிடிக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த டைம் கொஞ்சம் சிரிச்சுட்டு அந்த மூச்சு விடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் நார்மல் ஆக்குற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிப்பேன், வெளில தெரியாத மாதிரி. அதே அந்த கடைசி ஒரு வாரம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தது. ஆனா எல்லாத்தையும் மீறி நார்மல் டெலிவரி ஆச்சு, காட்ஸ் கிரேஸ். அதாவது ஆண்டவர் இயேசுக்கு வந்து நீங்க அந்த நிலைக்குள்ள போயிடக்கூடாது, அடுத்த அந்த நம்ம வாயால அறிக்கையிடக்கூடாது, அந்த மாதிரி நிலையில போயிடக்கூடாது, கடவுள் நார்மலாக எல்லாமே கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நீங்க வந்து அந்த இறை செய்தியை கேட்டு அதை நம்ம அதன்படி கடைபிடிச்சிங்க. அப்ப கடைபிடிக்கும் போது ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் மாற்றி அந்த உண்மையான நிலை என்னவோ அதை கொடுத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, Sister Abhi. Praise the Lord. Praise the Lord, brother. ஆக்சுவலா நான் ஒரு கோவிதுக்கு அப்புறம் எனக்கு வேலை போனதுக்கு அப்புறம் எனக்கு பேக் டு பேக் குழந்தை. இப்போ எனக்கு டெலிவரி முடிச்சுட்டு நான் இருக்கேன். இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் இப்போ 2-3 வேகன்சி அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் நான் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கேன். நான் ஒரு 4 வேகன்சி அப்ளை பண்ணியிருக்கேன். 4ஐயும் நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கேன். எனக்கு நல்லபடியா நல்ல சம்பளத்துல நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் நல்ல ஒரு கம்பெனில வேலை கிடைக்கணும்னு பிரார்த்திக்கணும். எல்லாத்தோட ப்ரேயரும் இருந்தா எனக்கு என்னோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. கடவுள்கிட்டையும் பிரார்த்திக்கிறேன், எனக்காக பிரார்த்திக்கும்படி கேட்டுக்கிறேன். இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இப்ப இந்த சாட்சிய நேரம் சாட்சியை முடிஞ்சோடனே ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்பாங்க. அந்த நேரத்துல உங்களுக்காக சகோதரர் ஜெபிப்பாங்க. சரியா? ஓகே பிரதர். ஓகே, சாரி. நோ ப்ராப்ளம். சாட்சி சொல்றவங்க, வேற யாராவது சாட்சி சொல்றவங்க இருந்தா கரங்களை உயர்த்தி சாட்சி சொல்லும்படி அன்போடு அழைக்கிறேன். Praise the Lord, baby Ja. Praise the Lord, brother. Praise the Lord, sister. சொல்லுங்க. பிரதர், நான் இந்த ப்ரேயருக்கு ஜனவரி மந்த்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் ரொம்ப நாளா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். கடவுள்கிட்ட எப்பவுமே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு எனக்கு கேட்கறதுக்கு தோணாது. நான் எப்பவுமே கடவுளோட சித்தத்துக்கு தான் நான் எப்பவுமே ப்ரேயர் பண்ணியிருக்கேன். அப்போ இப்போ கொஞ்ச நாளா இந்த ப்ரேயர்ல எப்பவுமே நான் கேட்கறது, கடவுளுக்கு வந்து எப்பவுமே நன்றி சொல்லணும்.
நம்ம வந்து நான் எப்பவுமே என்னோட சுச்சுவேஷனை வச்சு கடவுள்கிட்ட நம்ம இப்படி இருப்போமே அப்படிதான் சொல்லியிருக்கேன். நான் நன்றி சொன்னதே இல்லை. இப்போ நான் அன்னைக்கு கவிதா சிஸ்டர் கூட ஒரு இதுல வந்து அவங்க பொண்ணுக்காக ஜாபுக்கு ஒரு நன்றி சொல்லி ஆமா. ப்ரே பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் அப்படி நன்றி சொல்லி அறிக்கிட்டுட்டே இருந்தேன். இப்போ வந்து எனக்கு கடவுள் ஒரு நல்ல ஒரு ஜாப் தந்திருக்காங்க. அதுவும் நான் இருந்த ஜாப் விடைக்கும் 3 டைம்ஸ் 3 மடங்கு அதிகமான சேலரியில எனக்கு ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைச்சிருக்கு. கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கடந்த 3-4 வாரங்களாகவே பிரதர் வந்து நமக்கு இந்த நன்றியை பத்தி தான் மெசேஜ் எடுத்தாங்க இல்லையா? அந்த நன்றி மெசேஜ் என்னன்னா, பிரதர் சொன்னாங்க, இரவு முழுவதும் நம்ம நல்லா தூங்கி காலை எந்திரிக்கும் போது கூட கடவுளுக்கு நன்றி சொல்லிதான் நம்ம எந்திரிக்கணும், உயிரை கொடுத்திருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ்ல சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் உங்களுக்கு ஆண்டவர் அந்த நன்றிய சொல்லும் பொழுது, கொடுத்ததுக்கு எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லும் பொழுது இன்னும் மிகையாக நமக்கு கிடைக்கிறது. அததான் சொன்னாங்க. சோ அதற்காக நம்ம உங்களுக்கு அது மாதிரிதான் ஆண்டவர் இயேசு அவருடைய இரக்கத்தினாலும் பேர் இரக்கத்தினாலும் உங்களுக்கு அந்த ஜாப்ல அப்படி ஒரு நல்ல ஒரு சேலரி கிடைக்கிறதுக்கு கடவுள் அருட்பொழிவு செய்திருக்கிறார். அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Glory சிஸ்டர் to அபி Jesus. அபி Thank you. சிஸ்டர் கேட்டிங்களா? சிஸ்டர் அபி, Praise the Lord, Gilbert brother. நீங்க இந்த 2 வாரம் மெசேஜ் கேட்டிங்களா? நன்றி சொல்றது குறித்து மெசேஜ் ஆமா வந்திருந்தீங்களா? பிரதர், நான் தினமும் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஆக்சுவலா நிறைய விஷயம் எனக்கு கடவுள் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட ஓகே பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஓகே, ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ. தேங்க்ஸ் பண்றீங்களா எல்லாத்துக்கும்? எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க் பண்றேன். இன்னைக்கெல்லாம் எனக்கு ரொம்ப மிராக்கல் தான். நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு குழந்தை டிஸ்டர்பன்ஸா இருந்தனால நீங்க எனக்கு பேச சாட்சியில் அதை முடியல. சொல்லியிருக்கணுமே. அப்போ கடவுள் நிறைய மிராக்கிள் பண்றாருன்றீங்க, அதை சொல்லும், அதுதான் நன்றி. சாட்சி சொல்றதே நன்றி சொல்றதுதான் சிஸ்டர், இல்லையா? ஆமா ஆமா பிரதர். முதல்ல நீங்க நன்றி சொன்னீங்கன்னா விண்ணப்பம் குறைஞ்சிரும், விண்ணப்பம் இல்லாம போயிடும். ஸோ ஜஸ்ட் கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். யுவர் பெட்டிஷன் தேங்க்ஸ் வில். டு காட், ஆல்வேஸ் தேங்க்ஸ் டு காட் ஒன்லி. யூஆர் ஆல்வேஸ் தேங்கிங் காட், பட் வை டோன்ட் யூ விட்னஸ் டுடே? நான் எனக்கு சொல்லலாம்னு நினைச்சு நான் ரைஸ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி ரைஸ் டவுன் பண்ணிட்டு குழந்தை ரொம்ப ஓகே சுட்டி ஓகே, பண்ணிட்டு ஃபைன், இருந்தாங்க. அவரை போய் எடுக்க போனேன். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே ஃபைன். எனக்கு ஒரு சாட்சி இருக்குது. ஆக்சுவலாக நானும் எப்பவுமே தேங்க்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய காருக்காகவும் தேங்க்ஸ் பண்ணோம். அப்போ திடீர்னு இன்னைக்கு எங்கள் சிஓட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் பட்ஜெட்டில் வந்து ஒரு புது கார் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ அதனால் காரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, என்ன கார் வேணுன்றது சூஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி. உண்மையிலே நான் கார்லாம் கேட்கல, இருக்கிற காருக்கு நன்றி தான் சொன்னேன். ஆனால் ஒரு புதிய கார் கடவுள் கொடுக்குறாரு. பிரைஸ் எல்லாம். Praise the Lord, praise the Lord. பெரிய ஆஃபர் பாத்தீங்களா? இருக்கிற காருக்கு நன்றி சொல்லும் பொழுது எதுவுமே நினைச்சிருக்கல பிரதர். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு புது கார் தரேன்னு சொல்லிட்டு ஜீசஸ் வழியா அவங்களோட அந்த பாஸ்க்கு சொல்லி அவரு அந்த ஒரு இதை கொடுத்துருக்கிறார். அதுக்காக நம்ம கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நம்மளுக்கெல்லாம் கார் கிடைக்கணுமா இல்லையா? அதை விட நல்ல பெரிய கார். நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், glory to Jesus. Thank you Jesus. வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? எதுவுமே ஜெபிக்காம எதுவுமே பண்ணாம கடவுள் இதுவரைக்கும் கொடுத்ததுக்கு நன்றி, அந்த ஒரு தாட்ல போயிட்டே இருந்தோம்னாலே எல்லாமே கிடைக்குது, நிறைய கிடைக்குது. இப்ப 4-5 வாரங்களாவே இந்த நன்றி பத்தி தான் நிறைய மெசேஜ் கொடுத்தாங்க. மெசேஜ்ங்கிறத விட நீங்க எப்படி பிராக்டிக்கலா நம்ம எல்லாம் பண்ணணும்னு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. பிரைஸ் லார்ட். ஓகே பிரதர், நம்ம நெக்ஸ்ட் விண்ணப்பத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். விண்ணப்பத்துக்கு